வாக்யஜ்ஞேன கல்பதாம். மகாநாராயண உபனிஷத் அம்பஸ்ய பாருங்கிற முதல் அனுவாக்கம். இந்த அனுவாக்கத்துல 12வது மந்திரம் அத்யசம்பூதோ ஹிரண்யகர்ப்ப இத்யஷ்டௌ. அந்த மந்திரத்துல அதுக்குள்ள இருக்கிற கருக்குகளை தான் படிச்சுட்டு இருக்கோம். அத்யசம்பூத பிருத்திவ்யைரசாச்ச விஸ்வகர்மண சமவர்த்ததாபி தஸ்ய த்வஷ்டா விததத்ரூபமேதி தத்புருஷஸ்ய விஸ்வமாஜானமக்ரே வேதாஹமேகம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசः பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நான்யः பந்தா வித்யதே யனாய பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தः அஜாயமானோ பகுதா விஜாயதே தஸ்ய தீராः பரிஜானந்தி யோனிம் மரீச்சீனாம் பதமிச்சந்தி வேதசः. இதுவரைக்கும் பார்த்துருவோம். ஏன்னா இந்த உபனிஷத் ஆரம்பிக்கிற போதே பகவானுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறது, பகவானுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறது. பகவான் இந்த ஜகத்துக்கு நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறார், அபின்ன நிமித்தோபாதான காரணமாக இருக்கிறார். உண்மையில் அவர் விவர்த்த காரணமாக இருக்கிறார். வியாவகாரிக திருஷ்டியா அபின்ன நிமித்தோபாதான காரணா ஈஸ்வரः, பாரமார்த்திக திருஷ்டியா விவர்த்த உபாதான காரணா. இது ரொம்ப முக்கியம். இது அத்வைத சித்தாந்தப்படி. துவைத சித்தாந்தத்தை வைதிகத்தில் நம்ம வியாவகாரிக திருஷ்டியில ஒத்துணும். வியாவகாரிக திருஷ்டியில ஈஸ்வரன் ஜகத்துக்கு அபின்ன நிமித்தோபாதான காரணனாக இருக்கிறான். அதிலையும் துவைத்திகள் நிமித்த காரணனாக இருக்கிறான் என்பதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். விசிஷ்டாத்வைதிகள் பேதாபேதவாதிகள் உபாதான காரணமாகவும் ஈஸ்வரன் இருக்கிறான் என்று அபின்ன நிமித்தோபாதான காரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது பாரமார்த்தியம், அப்சல்யூட். அத்வைத சித்தாந்தப்படி வியாவகாரிக திருஷ்டியில அபின்ன நிமித்தோபாதான காரணம் ஒத்துப்போம். பாரமார்த்திக திருஷ்டியில காரண காரிய விலக்ஷணா. ஆகையினால பாரமார்த்திக திருஷ்டியில காரணமும் இல்லை, காரியமும் இல்லை. இல்லாத பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு பிரமை, இல்லாத ஜெகத்து இருக்கிற மாதிரி ஒரு பிரமை, ஜெகத்தே இல்லை அப்படிங்கிறது உடனே நமக்கு படிக்கிற போது அதை ஜீரணம் பண்ணிக்கவே முடியாது. எப்படி கயிற்றுல பாம்பு திரிகாலமும் இல்லையோ, ஆனா அந்த காலத்துல இருக்கிற மாதிரி தோன்றுகிறதோ அது அனிர்வச்சனீய பிரதீதி. அனிர்வச்சனீய பிரதீதி, பிரதீதினா புலப்படும். பாம்பு இருக்கா இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா இது ரொம்ப கடினமான பகுதி தான். பாம்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விசாரம் பண்ண பிறகு நாம் பாம்புன்னு நினைச்சுட்டு இருக்கிற போது கூட அங்க பாம்பு உண்மையில இல்லவே இல்லை. இந்த திருஷ்டாந்தம் மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. கயிறு பாம்பு பார்த்துட்டு இருக்க பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தெரியும்னு கேட்டா, நான் பாம்புன்னு நினைச்சுட்டு பார்த்த போது கூட அங்க பாம்பு இல்லவே இல்லை. அப்போ இல்லாத பாம்பை இருக்கிற மாதிரி காட்டினத்துக்கு எது காரணமோ அது விவர்த்த காரணமோ, புரியுதா? இல்லாத பாம்பை இருக்கிற மாதிரி காட்டினத்துக்கு எது காரணமோ உண்மையிலே மாயா, மாயா காரணம், அஜ்ஞானம் காரணம். அந்த அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் மாயா ஆசிரியமா இருக்கிறது விவர்த்த காரணம்னு சொல்லுவோம். ரொம்ப டெக்னிக்கல், முழுக்க 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 கடினமான பகுதி. பிரம்மன் ஒருபொழுதும் காரண காரியம் இல்லைன்னு சொல்றது. ஆரம்பிக்கிற போது என்ன சொல்லுவோம்? ஜெகத்து காரியம்
ஈஸ்வரன் காரணம். எப்படிப்பட்ட காரணம்னா அபின்ன நிமித்தோபாதான காரணம். அப்புறம் பாடமெல்லாம் அப்புறம் காரணத்துக்கு அந்நியமா காரியம் இல்லைம்போம். காரணத்துக்கு அந்நியமா காரியம் இல்லைன்னா காரியமே இல்லையே அப்படிம்போம். காரியமே இல்லைன்னு உடனே காரணத்தன்மையும் இல்லையேன்னு காரணத்தன்மை நீக்கிறோம். அப்புறம் என்ன இருக்கும்னா இந்த காரணகாரிய கல்பனைக்கு எது காரணமா இருந்ததோ, புரியுதா? காரண காரிய கல்பனைக்கு எது காரணமா இருந்ததோ அந்த காரணம் மாத்திரம்தான் காரணமே தவிர அந்த காரணத்தை தவிர வேற காரண காரியத்துவம் கிடையாது. இதுக்கு சன்னியாசமாகணும். சன்னியாச புத்தி பலமா இருக்கு. காரண காரியத்துக்கு எது காரணமோ அங்கேயே 2-3 அம்சங்கள் உட்கார்ந்து இருக்கு. என்ன ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சா உங்களுக்கு குழப்பாயிடும். இன்னைக்கு நேரம் இப்படி ஆயிட்டே தோணும். ஆக இந்த பகவான சாஸ்திரம் ஆரம்பிக்கிற போது இதெல்லாம் ஜெகத்த காரியம் தெரிஞ்சது, காரியம் தெரிஞ்சதுதான் இருக்கு. இது காரண காரியம். ஆனா ஜெகத்துக்குள்ள நமக்கு அனுபவம் என்ன இருக்கு கேட்டா எல்லாம் காரண காரிய அனுபவம் தான். நான் இருக்கேன்னா எனக்கு அப்பா அம்மா இருக்கான்னு சொல்லவா வேணும்? எங்க அப்பா அம்மாவை நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம். என்னோட தாத்தாவோட தாத்தா நானும் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு தாத்தாவோட தாத்தா இருந்திருக்காங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா நான் இருக்கேனே. எனக்கு தாத்தாவோட தாத்தா எப்படி இருந்தா, கருப்பா இருந்தாலும் சிகப்பா இருந்தாலா, என்ன அவருக்கு டயபெட்டிஸ் எல்லாம் இருந்தா அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட், அதெல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த காலத்துல அது கிடையாது. அப்போ அதெல்லாம் இருந்திருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. நான் பிரத்யட்சமா பார்க்காததுனால ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதனால ஜெகத்துக்கு மூல காரணத்தை பத்தி தான் நம்ம சாஸ்திரத்துல எப்பவும் விசாரம் பண்ணப்படுது. ஜெகத்துக்கு மூல காரணம் இல்லாம இருக்க முடியாது. அந்த மூல காரணம் சேதனமா அச்சேதனமா, இப்படித்தான் நம்ம சாஸ்திரம் முழுக்க விசாரங்கள் போயிட்டு இருக்கு. ஹோல் பிரம்மசூத்திரம் அப்படித்தான் ஆரம்பிச்சிருக்கு. பிரம்மசூத்திரத்துல தொடக்கத்தையே ஜெகத்காரண விசாரம் குருமஹா, பிரம்ம விசாரம் குருமஹாங்கிறதும் ஜெகத்காரண விசாரம் குருமஹாங்கிறதும் ஒண்ணுதான். அது ஆச்சாரியர் ஆத்ம விசாரம் சொல்லிவிடுறார். பிரம்ம விசாரம், ஆத்ம விசாரம், ஜெகத்காரண விசாரம் எல்லாம் ஒண்ணுதான். அப்போ அதனால 2வது சூத்திரம் சொல்லப்பட்டது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதா சாஸ்திரயோனித்வா தத்துவ சமன்வயா ஈக்ஷதேர்னா சப்தம், இப்படி எல்லாம் இதெல்லாம் போனதெல்லாம் சாஸ்திரம். ஆகாசஸ்தல்லிங்கா எல்லாம் சூத்திரத்தை சொல்றேன், பிரம்மசூத்திரத்தை சொல்றேன். ஆக இந்த சூத்திரங்கள் எல்லாம் அந்த ஆர்டர்லாம் கவனிச்சு பார்த்தா தெரியும். பிரம்ம விசாரம் பண்ணணும். பிரம்ம விசாரம்னா என்னது அப்படின்னா அது பலவிதமா இன்டர்பிரட் பண்றோம். பிரம்ம விசாரம்ங்கிறது சுருக்கமா சொன்னா கடவுளை பத்தின விசாரம். கடவுள்னா யாரு அப்படின்னா ஜெகத்காரன். அதுக்கு அடுத்த சூத்திரம் சொல்லுது, அஸ்ய ஜெகதா ஜன்மாத்யஸ்ய யதா அஸ்ய ஜன்மாதி யதா. இந்த ஜெகத்துக்கு ஜென்மத்துக்கு காரணம், இந்த ஜெகத்தினுடைய தோற்றத்துக்கு எது காரணமோ அது பிரம்மன். ஜென்மாத்யஸ்ய யதா தத் பிரம்ம. அது சாஸ்திரத்தினால தெரிஞ்சுக்கிறோம். சாஸ்திர யோனித்வா, சாஸ்திர பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கிறோம். அது எப்படி சொல்றேன்னா உபனிஷத் முழுக்க அதுதான் கன்சிஸ்டா சொல்லி இருக்கு. தத்து சமன்வயா. இந்த 4 சூத்திரம் மறக்கவே விடாது பிரம்மசூத்திரத்துல. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதா சாஸ்திர யோனித்வா தத்து சமன்வயா. இது 4 தான். இது பேர் சதுசூத்ரி. அது மொத்தம் 555 சூத்திரம் இருக்கு. இந்த முதல் 4 சூத்திரத்தை புரிஞ்சுட்டாதான் மற்றதெல்லாம் பாடமே நடக்கும். ஏன்னா நிறைய பேர் சதுசூத்திரியே போகணும்னு எடுத்துப்பார். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயிலா போயிட்டு இருக்கோம் உள்ள. ஏன்னா எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். நம்ம சொல்றதெல்லாம் சரிதான் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சொல்றதா, இப்படி சொல்றதா, வேதத்தை சொல்றதா, அவேதத்தை சொல்றதா, வேதா வேதத்தை சொல்றதாங்கிற போதுதான் நிறைய அனலைஸ் பண்ண வேண்டும். அதனால இது நியாய கிரந்தம், நியாய பிரஸ்தானம், முழுக்க முழுக்க லாஜிக்கல். அதாவது ஸ்ருதிய லாஜிக்கலா சொல்லி ஆகணும். ஸ்ருதியில சொல்லி இருக்கிறதுனா நியாயமா விசாரம் பண்ணி புரிய வச்சா. அதனால இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிற பகுதி போர்ஷன் என்னன்னு கேட்டா, நமக்கு இப்ப நான் தனியா இருக்கேன், இந்த ஜெகத்தை பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் டோட்டலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு இண்டிவிஜுவல், வியஷ்டி,
நான் சமஷ்டிய அனுபவிச்சிருக்கேன். பத்னி புத்திர பரிவார சமேதா அதுக்குள்ள. அதுக்கப்புறம் போனோம்னா வர்ணகா, ஆசிரமஹா, தர்மஹா, ஜெகத்து, உலகம் பெருசா இருக்கு. துனியா படா விஸ்தாரே மாதிரி பெருசா இருக்கப்பா. அப்ப நான் சமஷ்டியை அனுபவிச்சுட்டு இருக்கேன். வெஷ்டியா என்ன நினைச்சுட்டு நான் சமஷ்டியை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்ப எனக்கு ஒரு இந்த சமஷ்டி அனுபவிக்கிற போது இந்த வெஷ்டிக்கும் சமஷ்டிக்கும் மூலம் என்னங்கிற எண்ணம் எனக்கு ஒரு நாள் வரத்தான் செய்யும். என்னைக்கா ஒரு நாள் வரும். நான் ஏன் பிறந்தேன், உலகம் ஏன் தோன்றியது அப்படின்னு கேட்டா ஏண்டா சாமி என்ன படைச்ச, இது என்னத்துக்கு படைச்சு தொலைச்ச, அது வேற என்ன இருக்க, என்னது இன்னொன்று இருக்க, பெண்ணை படைத்தான் கண்ணை படைத்தான், இது ரெண்டையும் ஏன் சேர்க்க வச்சான், பகவான் ஏன் இதை படைச்சான் அப்படின்னு அது படைச்சுட்டார், என்ன பண்றது. அது மாதிரி இது பண்ணோட இது ஒரு என்னைக்கோ ஒரு நாள் கேள்வி வருது, எதுக்கா இதெல்லாம் இருக்கு, நம்ம ஏன் இப்படி பேய் மாதிரி அலையிறோம், அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இப்படிலாம் சுத்திட்டே இருக்கும். யானி தானிச்ச பாப்பானி ஜன்மாந்தர கிருதானிச்ச தானி தானி வினஷ்யந்தி ஆஸ்திரேலியாத்தः அமெரிக்கா பர்யந்தம் பிரதட்சிண பதே 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 பிரதட்சிணம் சுத்தி. நீ பகவானை சுத்துறது இருக்கட்டும், எங்கேயோ இப்படி லோகத்தே இவர் முருகன் சுத்தின மாதிரி அம்மா அப்பாவை சுத்தினா போருமா, உலகத்தையே சுத்துறது அந்த மாதிரி. விநாயகர் மாதிரி இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், அம்மா அப்பாவே சுத்தி அடிச்சுடுவோம், இங்கேயே கிராமத்திலே இருந்துருவோம். இதுனா எல்லாம் பார்த்துட்டு கடைசியில பரீட்சையில் உட்காந்து அப்புறம் கடைசியில் நிர்வேதமாயா ஒரு நாள் கடைசி. ஆக ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கு நமக்கு, மனசுக்கு அது ஒரு ஆனந்தமாவும் இருக்கு. ஏன்னா எப்பவுமே தெரிஞ்சதே பார்த்துட்டு இருந்தா அழுத்து போயிடுது. தெரியாத ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தெரியாத ஒண்ணு இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறது எப்பவுமே எதையாவது புதுசா தெரிஞ்சுக்கணுங்கிற சுபாவம். தினம் வாட்ஸ்அப்ல வந்து பாருங்க, ஏதாவது ஒண்ணு ஏற்கனவே அனுப்பிச்சு நீ அன்னைக்கே அதை அனுப்பிச்சுட்ட எல்லாம் பார்த்ததுதான் அப்படின்னு புதுசா வந்தா அது புதுசா இருக்கு. ஆக வர்ணனை பண்றது உபனிஷத்து வந்து கம்பீரமா வர்ணனை பண்றது, கம்பீரமா ஈஸ்வரன் அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வரும், மனசை விசாலமாக்குறது. அதைத்தான் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம மனசு எப்பவுமே வெஷ்டிக்குள்ள சமஷ்டிக்குள்ள நானும் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு புத்தியை உண்டு பண்ணி வெஷ்டி சமஷ்டியை நிஷேதம் பண்றதுதான் சாஸ்திரத்தோட நோக்கம். முதல்ல வெஷ்டி தன்மையை சரியா விசாரம் பண்ணி, நான் யாருங்கிற உண்மையை விசாரம் பண்ணி, எனக்கும் ஜெகத்துக்கு இருக்கிற சம்பந்தம், இந்த எனக்கும் ஜெகத்துக்கும் இருக்கிற அதிஷ்டானம், இதெல்லாம் மனசுல பதிய வச்சுட்டே இருக்கு. ஆக தெரிஞ்சதற்கு காரணமான தெரியாத ஒன்றை தெரிவித்து அதன் மீது மனதை செலுத்தும்படி பண்ற. அதுக்கு இந்த வர்ணனை எல்லாம் பண்ற போது கொட்டேஷன் கொடுத்துருக்கு, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அத்தியசம்பூதோ ஹிரண்ய கர்ப்ப இது அஷ்டௌ, 8 இருக்கு. ஹிரண்ய கர்ப்பகாங்கிற மந்திரம் அத்தியசம்பூதான்னு 8 இருக்கு. அப்புறம் அதே மாதிரி ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாக்கிறேன்னு இருக்குன்னு கொட்டேஷன் கொடுத்துருக்கு. அது நான் போன தடவை இந்த மந்திரத்தை பார்த்துட்டோம். அத்தியசம்பூதக ஆரம்பிச்சு மரீச்சீனாம் பரமிச்சந்தி தேஜசா வரைக்கும் பார்த்துருக்கோங்கிறத சொல்றதுக்கு ஒரு நேரம் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்றாருன்னா, கடைசியா பார்த்த மந்திரத்துல இந்த பிரம்மாண்டத்துல ஈஸ்வரன் வியாபிச்சிருக்கான். அது வந்து புத்தி உள்ளவன் பக்குவம் உள்ளவனுக்கு தெரியறது அந்த உண்மை. இறைவன் உள்நின்று உணர்த்துகிறார், தமிழ்ல அப்படி சொல்லுவோம். என்ன, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அவன் என் உள்ளத்திலிருந்து என்னை ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசேர்ஜுன திஷ்டதி, அது மாதிரி மலர் மிசை ஏறினான். அதில் அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதா க்ஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. அது எத்தனையோ அர்த்தங்கள்லாம் இருக்கு, விஷயங்கள்லாம். அதனால இந்த பிரஜாபதி அந்தஹ கர்ப்பே சரதி, இதுதான் கடைசியா நம்ம பார்த்தோம். இந்த பிரம்மாண்டத்துல ஈஸ்வரன் வியாபிச்சிருக்கான். அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த பிரம்மாண்டத்துல, இந்திரியங்களுக்கு விஷயமாக இந்த பிரபஞ்சத்துல, பஞ்சேந்திரியங்களுக்கு விஷயமாக இந்த பிரபஞ்சத்துல, இந்திரியங்களுக்கு விஷயமாகாத ஈஸ்வரன்
சைதன்ய ஸ்வரூபமான ஈஸ்வரன் வியாபிச்சிருக்கான். இதை நீ புத்தியால புரிஞ்சுக்கோ. அது மாத்திரம் இல்ல, அஜாயமானஹா சன் பகுதா ஜாயதே. உண்மையில் அவனுக்கு ஜென்மா கிடையாது, ஆனால் அவன் பல ஜென்மா எடுத்ததை போல காணப்படுகிறான். இத சூரியனோடையும் சேர்த்துருக்கு. போன தடவை சொன்னேன், சூரியன் உண்மையிலேயே உதிக்கிறதும் இல்லை அஸ்தமிக்கிறதும் இல்லை, அஜாயமானஹா. ஆனா அவன் வந்த மாதிரி தோன்றின மாதிரி மறையிற மாதிரி காட்சி அளிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அஜாயமானஹா சூரியஹா உதிக்கிறதும் இல்லை அஸ்தமிக்கிறதும் இல்லை, பூமிதான் சுத்தின்னு இருக்கு. அது நம்ம கவனிக்காம நம்ம சூரியன் உதிக்கிறான் சூரியன் மறையறான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே அவனுக்கு உதயமும் கிடையாது அஸ்தமனமும் இல்லைங்கிற அர்த்தம் இங்க இருக்கு. ஏன்னா இது பகவான் சுத்த சைதன்யத்தையும் குறிக்கிறது, சூரியனையும் குறிக்கிறது. ரெண்டு அர்த்தம் இங்க இருக்குது, ஞாபகம். ஏன்னா நம்ம சாஸ்திரத்துல அதிகமா சூரிய மண்டலத்துலதான் இந்த என்னது நிர்குண, அதாவது சகுண ஈஸ்வரனை இரண்ய கர்ப்பனை சூரிய மண்டலத்துலதான் தியானம் பண்றதுன்னு காலங்காலமா வைதிக காலத்துல இந்த சம்பிரதாயம் இருந்துட்டே இருக்கு. ஆதித்யோவா ஆதித்யோவா ஏஷ ஏதன் மண்டலம் தபதி இரண்மய புருஷா. மந்திரம் பின்னால வரப்போறது, அதெல்லாம் சொன்னா அதுலயே டைம் போயிடும். இல்ல பின்னால அதை பார்க்க போறோம். இப்ப நமக்கு அக்னி பகவான் சூரிய பகவான். இப்ப இருக்கிற மூர்த்திகள்லாம் அப்புறம் தான், வேதத்துல இதுதான் பிரதானம். இந்த சமஷ்டிய நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு பிடிப்பு வழங்குறதுக்காக வேண்டி இந்த சூரிய மண்டலத்தையே பிடிச்சுட்டு இருக்கோம். ஸ்மிருதி பிரத்யக்ஷமைதிஹ்யம் அனுமானச்சதுஷ்டயம் ஏதை ஆதித்ய மண்டலம் சர்வைரேவ விதாஸ்யதே சூர்யோ மரீச்சிமாதத்தே சர்வஸ்மாத் புவனாததி. அப்படி சொல்லி சூரிய மண்டலத்துலதான் எல்லாம் அபஷ்யமஹமே தத் சூரிய மண்டலம் பரிவர்த்தமானம் ஆரோகஸ்ய ஸ்தானே ஸ்வதேஜசா பாணி. ஏன்னா சூரியன் பிரகாசம், இந்த ஞான பிரகாசத்துக்கு அடையாளம். எப்படி அக்னியை பார்க்கிற போது சிதக்னின்னு சொல்றோமோ, அதே மாதிரிதான் சித் பிரகாசத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. அதுதான் ஏதோ வை சூரியோ மகிமான் வானங்கத்வாதித்யஸ்ய சாயுஜ்யம் கச்சத்ததயோ தட்சிணே பிரமீயதே பித்ருணாமேவ மஹிமானம் கத்வா சந்திரமஸ சாயுஜ்யம் சலோகதாமாப்னோத்யேதாசாமேவ தேவதானாகும் சாயுஜ்யம் சாஷ்டிகாகும் சமான லோகதாமாப்னோதி. இதான் உபனிஷத்து கடைசி மந்திரம். இந்த உபனிஷத்திலே கடைசி மந்திரம். ஏதோ வை சூர்யா சந்திரமஸோ மஹிமானோ பிராமணோ வித்வான் அபிஜயதி. அந்த சூரியன் சந்திரனையே தான் நிறைய பேசிட்டு இருக்கு. அதனால நமக்கு மூணு முக்கியம், சூரியன் சந்திரன் அக்னி. இது சகுண திருஷ்டியில பார்ப்போம். ஆனா இதுல நிர்குணத்தை நம்ம நினைச்சுப்போம், புரிஞ்சுப்போம். நிர்குணம் தான் சகுணமா இது பண்றது. லலிதா சாஸ்திரம் படிக்கிறோம் இல்லையா, என்ன நிர்குணாஜி நமஹ நிஷ்களாஜி நமஹ சாந்தாஜி நமஹ நிஷ்காமாஜி நமஹ நிருபப்ரவாஜி நமஹ நித்தியமுக்தாஜி நமஹ நிர்விகாராஜி நமஹ நிஷ்பிரபஞ்சாஜி நமஹ நிராஸ்ரயாஜி நமஹ. ஏதாவது ஒண்ணு புரியுதா? நித்திய சுத்தாஜி நமஹ நித்திய புத்தாஜி நமஹ நிரவத்யாஜி நமஹ. இன்னொன்னு இருக்கு, சகுணமாவும் எதுவும் வரும், வேதாசனத்துல இருக்கு. நிர்லோபா லோபநாசினி நிசம்சயா சம்சயக்னி நிர்பவா பவநாசினி நிர்விகல்பா நிராபாதா நிர்பேதா வேதநாசினி நிர்நாசா மிருத்யுமதனி நிஷ்கிரியா நிஷ்பரிகிரஹா நிஸ்துலா நீரசிகுரா நிரபாயா நிரத்யயா துர்லபா துர்கமா துர்கா துர்கஹந்திரி சுகப்பிரதா. இந்த மந்திரம் இதெல்லாம் பார்த்தேன்னா தெரியும், அப்படியே சகுணமும் நிர்குணம் மாறி மாறி வரும். நிஷ்க்ரோதா குரோத சமனி நிர்லோபா லோபநாசினி. எல்லாம் கவனிச்சு பார்த்தா தெரியும், அதுக்கு எப்படி இது இருக்குன்னு தெரியும். அப்படியே சைமல்டேனியஸா சகுணமும் நிர்குணமும் அப்படியே விளையாடிட்டு இருக்கும். இப்போ இந்த சுப்பிரமணிய பரிம ஸ்தோத்திரம் சொல்றோம் இல்லையா, மகாவாக்கிய கூடம் மயூராதிரூடம். பாருங்க, மயூராதிரூடம், மயூராதிரூடம் மயில் வாகனம். மகாவாக்கிய கூடம் மனோகாரிதேகம் மகச்சித்த கேகம் மகி தேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். இதை மாத்திரம் கவனிச்சாலே பெரிய அதிசயமா இருக்கும்.
மயூராதிரூடம். இதுல சகுனம் தர்ப்பணம் இருக்கு. மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோகாரி தேகம் மகச்சித்த தேகம் மஹீதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். ஆக இது வரைக்கும் அதை பார்த்திருக்கோம். அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே தஸ்ய. அது ஒரு வியாக்கியானக்காரர் போறார். ஒரு வியாக்கியானம் படிச்சா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முடியும். யஹ வேதச மரீச்சீனாம் பதம் வேதசஹ யஹ மரீச்சீனாம் பதமிச்சந்தி தே தீராஹ வேதசஹ யோனிம் பரிஜானந்தி. அப்படி ஒரு அன்வயம் கவனிச்சு பார்த்தாதான் புரியும். தஸ்ய வேதசஹ யோனிம் பரிஜானந்தி. தீரா புத்திசாலிகள், நல்ல பக்குவப்பட்டவர்கள் அவரை ஜெகத் காரணமாக அறிகின்றார்கள். எதுக்காகனா, நம்ம இந்த உலகத்துல நம்ம ரிஷிகள்லாம் எவ்வளவு ஆனந்தமா இருந்தார்களோ, சந்தோஷமா இருந்தார்களோ, தினந்தோறும் நவோ நவோ பவதி எவ்வளவு ஆனந்தமாக இருந்தார்களோ அப்படி நானும் இருக்கணும்னு ஆசைப்படுகிறவர்கள் அந்த இறைவனை இந்த ஜெகத் காரணமாக அறிகிறார்கள். வள்ளுவர் எல்லாம் இதாவே போட்டார், எதிர்மறையில போட்டார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. அது உடன்பாட்டு முறை. அதாவது ராகத்வேஷம் இல்லாத பகவானை யார் சார்ந்திருக்கானோ அவனுக்கு ராகத்வேஷம் இருக்க போறதில்லை, அதனால அவனுக்கு துக்கம் இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அங்க பாசிட்டிவா சொல்ற. ஆனா அதே மாதிரி இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, அங்கேயும் பாசிட்டிவா சொல்றாரு. கற்றதனால் ஆய பயனுக்கு மாற்றி போடுற. யாரு பகவான பூஜை பண்ணலையோ அவன் படிச்சேன்னு பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம். பகவான நீ நல்லா பூஜை பண்ணினாத்தான் நீ படிச்சதுக்கு பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம். இப்படி மாற்றி போடுறது மனசுல பதியறதுக்காக. பொறிவாயில் ஐந்து வைத்தான் பொய்தி ஒழுக்க நெறி நின்றார், அது பாசிட்டிவ். தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் எதிர்மறை. அதாவது நீ பகவான பூஜை பண்ணினா உனக்கு இது கிடைக்கும், பூஜை பண்ணலைன்னா உனக்கு நிம்மதி கிடைக்காது அப்படி சொல்றது. ரெண்டு முறையிலையும் சொல்றது, அன்வய வெதிரேக்கப்படி. இதை பண்ணினா இது கிடைக்கும், அதை பண்ணலைன்னா அது கிடைக்காது. யாருக்கு மரீச்சிகளுடைய பதத்துல இச்சை இருக்கோ, மரீச்சிங்கிற ரிஷிகள், அவர்களா ரிஷிகள்லாம் ரொம்ப ஆனந்தமா எப்ப பார்த்தாலும் புத்தி பூர்வமா வாழ்க்கையில வாழ்ந்தவர்கள், எல்லா விதமான இமோஷன்ஸையும் விவேகத்தினால புரிந்து கொண்டவர்கள், வென்றவர்கள், எல்லா அனைத்து உணர்ச்சிகளையும் பகுத்தறிவின் தெளிந்த பகுத்தறிவின் துணை கொண்டு, சாஸ்திரத்தின் துணை கொண்டு, மகான்களுடைய உபதேசத்தை கொண்டு வெற்றி கண்டவர்கள். அவர்களுக்கு டிப்ரெஷன் வராது, ஒன்னும் வராது. அப்படி வந்தாலும் லைட்டா இருக்கும், மேல உடனே ஓவர் கம் பண்ணி விடுவார்கள். ஏதோ பிராரப்தத்தினால வந்தாலும் வெளியில வந்து விடுவான். ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா பேர் சொல்றாரு, லோடபாதர் சொல்றார், எப்பேற்பட்ட ஆளும் வெளியில வருங்கிறார். ச கஷாயம் விஜானியா. தியானம் பண்ற போது என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு வர்ணனை பண்ணிருக்காரு லோடபாதகாரிக்கு. ஆக இதெல்லாம் சொல்லிட்டு மரீச்சீன ஏ மரீச்சீனாம் பதமிச்சந்தி தே தீராக தஸ்ய வேதசா யோனிம் பரிஜானந்தி. அண்மையம் புரியுறதோ? அதனால அப்படி பரிஜானந்தினா சமயக் ஞானந்தி, அறிந்து கொண்டு ஆனந்தமாக இருக்கிறார்கள். பகவானையே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், பகவானுடைய ஸ்வரூபத்தை புரிந்து கொண்டவர்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த மந்திரம், யோ தேவேப்ய ஆகபதி யோ தேவானாம் புரோஹிதः பூர்வோ யோ தேவேப்யோ ஜாதः நமோ ருச்சாய பிராமணே. ஞாபகம் நம்ம அம்பஸ்ய பாறை மந்திரத்துல இது நடுவில் ஒரு டைவர்ஷன். டைவர்ஷன்னா என்னதுன்னா ரொம்ப பிரயோஜனமான டைவர்ஷன். டைவர்ஷனா கொட்டேஷன். கொட்டேஷனை சொன்னா மெயின் டாபிக்ல இருந்து கொஞ்சம் போறோம் தான் அர்த்தம். ஆனாலும் கொட்டேஷன் எதுக்குன்னா அந்த மெயின் டாபிக்க புரிய வைக்கிறது தான் கொட்டேஷன். அதனால உபனிஷத் கோட் பண்ணிருக்கு. அத்தியசம்பூதங்கிற மந்திரத்தெல்லாம் பாரு, இரண்ய கர்ப்பசமவர்த்ததாகிற மந்திரத்தை பாரு. இந்த மந்திரத்துல எல்லாம் இந்த ஈஸ்வரனை பத்தி தான் அங்கேயும் சொல்லி இருக்கு. அதையும் கொஞ்சம் இதோட சேர்த்து நினைச்சுக்கோ. ஏற்கனவே படிக்கிற மாணவனுக்கு வேதமெல்லாம் அவனுக்கு கண்டஸ்தமா இருக்கிறதுனால, மனசுக்குள்ளே இருக்கிறதுனால, எப்படி ஒரு பெண் கர்ப்பத்தை சுமக்கிறாளோ அதுவாது கர்ப்பம் வெளியில வந்துடும்.
ஆனா இவனுக்கு வேதம் எப்பவும் இருந்துட்டு இருக்கும். இடத்துல ஞானம்னு அர்த்தம். ஞானத்தை எப்பவும் இந்த ஞானம் போகாது. இந்த சூக்ஷ்ம சரீரத்துல இந்த சாஸ்திரம் படிக்கிறவனுக்கு இந்த ஞானம் எப்படி போகும்? உள்ள உட்கார்ந்து இருக்கும். எப்ப வேணாலும் எப்ப எந்த சமயத்துல அப்ளை பண்ணணுமோ அந்த சமயத்துல தானா வந்துடுவது. ஒன்றும் பிரயத்தனமே வேண்டாம். அதனால சொல்றது, ஏற்கனவே படிச்சது நாங்கெல்லாம் சொல்லிட்டேன், பார்த்துக்கோன்னு. நீங்களாம் அப்படி பார்க்கலன்னு எனக்கு தெரியும். அதனால நாங்களே சரியா பார்க்கலாம். அப்ப அந்த காலத்துல எங்களுக்கெல்லாம் யாரும் அர்த்தம் சொல்லி தந்தார்? அர்த்தம் சொல்லி தரதுக்கு மனுஷானும் கிடையாது, படிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையும் கிடையாது. நம்ம ஆசைப்பட்டு ஒரு தேடி போனாதான் எல்லாம் கிடைச்சு. அந்த மாதிரி வைதிகத்திலேயே பார்த்தேன்னா இப்ப எத்தனை பிராமண வைதிகள்லாம் வராது இந்த மாதிரி கிளாஸ்க்குலாம். வைதிகள் நிறைய பேர் இருக்கா, வேதாத்தியனம் பண்ணவெல்லாம் இருக்கா. வேதாத்தியனம் பண்ண அத்தனை பேரும் வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறாரு, தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவர் தைமணி சூத்திரத்தில் எழுதியிருக்கார், தெளிவா எழுதியிருக்கார். பிராமணன் கேள்வி கேட்காம ஆரங்கத்தோட வேதாத்தியனம் பண்ணி வேதத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கத்தான் வேணும் எழுதிட்டார். பிராமணா நிஷ்காரணேன ஷடங்கா வேதா அத்யேதவ்யா ஞேயஸ்ச சூத்திரம். பிராமணன் கொஸ்டின் பண்ணக்கூடாது, இம்ப்ளிசிட்லி ஒரேங்கிற. நம்ம அதெல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, எத்தனையோ காலம் போயிடுச்சு. கேள்வி கேட்காம நிஷ்காரணேன நான் நல்லதுதான் சொல்லுவேன். ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி எதுவும் சொல்றது. நான் மிஸ்கைடன்ஸ் கொடுக்கவே மாட்டேன். அது கேட்கிற எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறம் கேட்கிறோம். அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். சரி, இங்க என்ன சொல்ற? இங்கேயும் பகவான் தான் படிச்சிருக்கோம். இங்க இன்னும் ரொம்ப நாளைக்கு தான் போயிட்டு இருப்பது. யஹா தேவேத்யா ஆதபதி. யஹான்னா யஹா பரமேஸ்வரஹா, எந்த பரமேஸ்வரன்? தேவேத்யா தேவர்களுக்கு. தேவர்களுக்கு என்ன பண்றது? என்ன பண்றான்னா தேவர்களுக்கு முழுமையா பிரகாசப்படுத்துறான். சூரிய பகவான உபாசனை பண்றவனுக்கு தினமும் சொல்றோம் இல்லையா, மித்ரஸ்ய சர்ஷணி திருதஸ்ரவோ தேவஸ்ய சானசிம். சந்தியாவனத்துல சொல்றோம், எத்தனை பேர் சொல்றாலும் தெரியாது. சத்யம் சித்ரஸ்ரவஸ்தமம் மித்ரோ ஜனான் யாதயதி பிரஜானம் மித்ரோதாதார பிருத்திவி முதத்யாம் மித்ர கிருஷ்டீர நிமிஷாபி சஷ்டே சத்யாய ஹவ்யம் மிருதவத் விதேமா. எனக்கே மறந்து போச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. பிரசமித்ரமர்த்தோ அஸ்து பிரயஸ்வானியஸ்த ஆதித்ய சிக்ஷதி பிரதேன நஹன்யதே நஜீயதே தோனை நமகும்போ அஷ்ணோத்யந்தி தோன தூராத். இந்த உபஸ்தான மந்திரத்தில் எவ்வளவு அர்த்தம் தெரியும் சொல்ல முடியாது. எனக்கு மித்திரன் யாருன்னா, எனக்கு உண்மையான நண்பன் யாருன்னா சூரிய பகவான் தான். சூரிய பகவான் இது வெறும் ஜட டிஸ்க், சோலார் டிஸ்க். ஆனா அதுல இருக்கு இதாதித்ய கதம் தேஜஹா ஜெகத் பாசயதே கிலம் யத் சந்திரமசி யத் சாக்னவ் தத்தேஜோ வித்தி மாமகம். அதனால பகவானை பார்க்கறதுக்கு எனக்கு இந்த பிரகாசமான ஒரு வஸ்து இந்த ஜெகத்துல சூரிய பகவான். அது மூலம் நான் பகவானை தியானம் பண்றேன். சூரிய பிரகாசத்தை நான் பார்க்கிறேன் கண்ணால, இந்திரியங்களால. ஆனா அந்த பிரகாசத்துக்கு மூலமான வஸ்துவை என் கண்ணுக்கும் அந்த பிரகாசத்துக்கும் எது ஆதாரமோ அதை நான் தியானம் பண்றேன். இந்த வியஷ்டி சக்ஷு சமஷ்டிலோக பிரகாசக சர்வலோக பிரகாசக. எங்களுக்கெல்லாம் சம்ஸ்கிருத பாடம் நீங்க பார்த்துருக்கோம். ஆர்எஸ் வாத்தியார் புக்ல முதல் இன்ஃபன்ட் ரீடர்ல ஃபர்ஸ்ட் என்ன பாடம் தெரியுமோ? சூரியஹா பிரத்யக்ஷ தேவதா. ஞாபகம் இருக்கா தெரியல. இன்ஃபன்ட் ரீடர்ல ஆர்எஸ் வாத்தியார் புக்கு, அது ரொம்ப ஃபேமஸ் புக்கு. இதெல்லாம் அதுல முதல்ல பாடம் சூரியா. முதல் பாடமே சூரியன் தான். அது வேதம். அதாவது சூரிய உதயத்தையும் பார்க்கப்படாது, அஸ்தமனத்தையும் பார்க்கப்படாதுன்னு சாஸ்திரம். நேக்ஷேதோத்யந்தம் அஸ்தன்யந்தம் ஆதித்யம். மனுஸ்மிருதி. உதிக்கிற சூரியனையும் அஸ்தமிக்கிற சூரியனும் கண்ணால பார்க்கப்படாது. அதுதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கு. ஆனா என்ன பண்ணுமோ பார்க்கப்படாதுன்னு சொன்னா என்னன்னா, லைட்டா பார்த்துட்டு அதை தியானம் பண்ண சொல்லியிருக்கு. உத்யந்தம் அஸ்தன்யந்தம் ஆதித்யம் அபித்தியாயன் நினைச்சுக்கோங்க. அதனாலதான் காலம்பர சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அர்க்கியம் கொடுத்தாங்க. சூரியன் வந்த பிறகு அர்க்கியம் கொடுத்தா அது மத்தியம். நட்சத்திரம் இருக்கிற போது அர்க்கியம் கொடுக்கணும்.
உதயமானப்புறம் அர்க்கியம் கொடுத்தா மத்தியம். நட்சத்திரம் போனதுக்கு அப்புறம் கொடுத்தா மத்தியமம். சூரியன் உதிச்சப்புறம் அர்க்கியம் கொடுத்தா அதம். அதாவது உத்தமத்துல அதம் வச்சுக்கோங்க. அப்புறம் மத்தியானம் கோணாமல் கண்டு கொடு. சாயங்காலம் சூரியன் இருக்கிறவரை அர்க்கியம் கொடுக்கணும். நட்சத்திரம் வர வரைக்கும் ஜபம் பண்ணணும். இங்கேயும் காலையில் ஜபம் பண்றதும் சூரிய உதயம் வரைக்கும் ஜபம் பண்ண சொல்லுவோம். எங்களுக்கு எல்லாம் பாடசாலை அப்படிதான் சொல்லிக் கொடுக்கும். நிறைய இருக்கு, இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா முடிக்க முடியாது. ஆக தேவேபியா ஆத்தபத்தினா சாதாரணமா என்ன அர்த்தம்னா, தபத்தினா எரிக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி எரிக்கிறது பாருங்க, சூரியன் சுட்டு எரிக்கிறது. ஆத்தபத்தினா நன்னாவே இருக்கிறது. சமந்தார் தபதி. இந்த இடத்துல தபத்தின்னா, இந்த இடத்துல ஆத்தபத்தினா, இந்த ரெண்டு அர்த்தம் இருக்கு. தேவர்களுக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுக்கிறான். எவன் பிரகாசத்தை கொடுக்கிறானோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்திரியங்கள்லாம் தேவர்கள். நம்ம கண்ணு பிரகாசத்துக்கு, உங்களுக்கு எல்லாம் காதுல சக்தி இருக்கிறதுனாலதான் நான் பேசுறது கேட்டு இருக்கு. அது அனுகிரகம். யஹா பரமாத்மா எந்த ஒரு சக்தியானது எல்லா இந்திரியங்களுக்கும் அனுகிரகம் செய்கிறதோ அப்படின்னு அர்த்தம். கண்ணுக்கு பார்க்கும், மனசுக்கும் புத்திக்கு அறிகிற சக்தியையும் கண்ணுக்கு பார்க்கிற சக்தியையும் கொடுத்து கொண்டிருக்கிறதோன்னு அர்த்தம். யஹா தேவேபியா ஆதபதி. யஹா தேவானாம் புரோஹிதா. தேவானாம் புரோஹிதான இந்த இடத்துல புரஹா சன்னு புரஹா ஸ்தித்வா ஹிதம் யஹா கரோதி சஹா புரோஹிதா. புரோஹிதர்னா என்ன அர்த்தம்? அக்னி மீலே புரோஹிதம். புரோஹிதம் அக்னி மீலேன்னு அர்த்தம். முன்னால இருந்து எனக்கு நல்ல காரியத்தை எனக்கு பண்ணி கொடுக்குற அக்னியை பூஜை பண்றேன். அக்னியை பூஜை பண்றதும் விவேகத்தை பூஜை பண்றதும் ஒண்ணுதான். நம்ம சிம்பாலிக்கா வச்சுட்டு இருக்கோம். ஆக ஞானாக்னி, எனக்கு ஞானாக்னி வரணுங்கிறதுக்காக நான் இந்த என்ன பண்றேன், ஜடாக்னிக்கு சம்ஸ்காரம் பண்றேன். ஜடாக்னிக்கு விக்கிரகம் வெறும் பேப்பர் தான், ஆனா நான் அதை பாவனை பண்றேன். இங்க விளக்கு இருந்தா அந்த விளக்குல நான் ஜடாக்னி தான், இந்த தீபம் எல்லாம் நான் என்ன பண்றேன்னா அஸ்மின் தீபே. 5 முகம் எதை குறிக்கிறதுனா 5 ஞானேந்திரியங்களை குறிக்கிறது. அதனால என்ன பண்றேன், அஸ்மின் தீபே தீபஸ்தம்பே தீபமண்ட தீபே நான் என்ன பண்றேன்னா தியாயாமி புவனேஸ்வரி தியாயாமி ஆவாஹயாமி பாவனை பண்றேன். இல்ல புரோஹிதான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா தேவர்களுக்கும் நன்மையை செய்து கொண்டிருக்கிறான். புரஹா இதஹா. தேவலோகத்தில் இருக்கிற பிரகஸ்பதியும் குறிக்கும். ஆனா இங்க என்னன்னா, இந்த சைத்தன் பகவான் தான். இதுதான் என்னது, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாசோஹ வாசம் சௌ பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷக்ஷுரதி முச்ச தீரா பிரேத்யாஸ்மான் லோகாதமிருதா பவந்தி. இந்த சைதன்யம் தான் அனுகிரகம் பண்றது. அது நிர்குணமா எடுத்துண்டா சைதன்யம், சகுணமா எடுத்துண்டா சர்வஜனான சர்வசக்திமானான ஈஸ்வரன். பக்தி பரமா பக்தி பிரதன் என்னது, இந்த உபாசனையா எடுத்துட்டோம்னா அந்த அர்த்தம். அந்த 2 அர்த்தத்தையும் மாத்தி மாத்தி புரிஞ்சிடணும். யஹா தேவானாம் புரோஹிதா பவதி யஹா தேவேபியா ஆதபதி யஹா தேவேபியா பூர்வஹா ஜாதா. தேவர்களுக்கெல்லாம் முன்னால் அவன் பிறந்துட்டான். இரண்யகர்ப்பன் இந்த சிருஷ்டியில சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி. கேட்டிருக்கோ வேதாந்த நிறைய பேருக்கு புரிய நினைச்சு நான் பேசிட்டு இருக்கேன். அதுல சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம், அதாவது டோட்டல் மைண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆற கான்சியஸ்னஸ், அதத்தான் ஈஸ்வரன். சமஷ்டி சூக்ஷ்ம சரீர பிரதிபிம்ப சைதன்யம், அதுதான் ஹிரண்ய கர்ப்பன். அந்த ஹிரண்ய கர்ப்பனுடைய பிளஸிங்ஸ்னாலதான் எல்லாம் அதுதான் முதல்ல வெளிப்படுறது. இப்ப தூங்கிட்டு இருக்கிற போது நான்கிறது வெளிப்படுறது இல்லை. முழிச்ச உடனே என்ன ஆகுது, சூக்ஷ்ம சரீரம் வெளிப்படுறது. சூக்ஷ்ம சரீரத்தோட சேர்ந்து அது பேர் என்ன, தைஜசனா பிராக்ஞனா விஸ்வனா, சந்தேகம் ஒன்று. சொப்னத்துல பிராக்ஞனும் தைஜசனும் இருக்கான். சுஷுப்தியில யார் இருக்கா, பிராக்ஞன் மாத்திரம் தான் இருக்கான். ரொம்ப டெக்னிக்கலா போயிட்டு இருக்குது, புரியலன்னா கொஞ்சம் கஷ்டம். பேசிட்டு சுஷுப்தியில பிராக்ஞன் மாத்திரம் இருக்கான். சொப்னத்துல பிராக்ஞனும் தைஜசனும் இருக்கான். ஜாகிரத அவஸ்தையில பிராக்ஞனும் தைஜசனும்
விஸ்வனும் சேர்ந்திருக்கு. விஸ்வப்பிரதான ஜாகிரத அவஸ்தா. விஸ்வன் தைஜசன் பிராஜ்யம். என்னது? காரண சரீர அபிமானி சைதன்யம் பிராஜ்யா, சூக்ஷ்ம சரீர அபிமானி சைதன்யம் தைஜசா, ஸ்தூல சரீர அபிமானி சைதன்யம் விஸ்வஹ. அதே டோட்டல்ல போட்டிருந்தா என்ன ஆகும்? ஈஸ்வரஹா இல்லாட்டி அவ்யாகிருதா, ஹிரண்ய கர்ப்பா, விராட். இந்த சமஷ்டி டோட்டல் இண்டிவிஜுவல், எஷ்டி சமஷ்டி. இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்தால்தான் இந்த மந்திரத்தை என்ஜாய் பண்ண முடியும். யஹா தேவேபியா பூர்வா ஜாதா. இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் முன்னால், ஏதாவது சூக்ஷ்ம சரீரத்துக்கு, அதாவது இந்த விராட்டுக்கு முன்னால் தோன்றினவன் ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்ய கர்ப்பன் யாரும் தோன்றல, அது அவ்யக்த ரூபமா இருக்கு. அப்புறம் வியக்தமாச்சு. வியக்தத்துல ஃபர்ஸ்ட் வர்றது யாருன்னா ஹிரண்ய கர்ப்பா. அதான் சொல்றது. யஹா தேவேபியா, தேவர்களுக்கு முன்னாலே எவன் தோன்றினானோ அப்படி சொல்றது. தேவர்களுக்கெல்லாம் முன்னால, இந்திராதி தேவர்களுக்கு முன்னால தோன்றினவன் ஹிரண்ய கர்ப்பன். பௌராணிகமா சொன்னான். வைதிகமா சொல்ற போது இந்த அர்த்தத்துல சொல்லுவோம். யஹா தேவேபியா பூர்வா ஜாதா, தேவர்களுக்கு முன்பு தோன்றினானோ அப்படின்னு சொல்லிவிட்டு தஸ்மை ருச்சாய பிராமணே நமஹா. அந்த வேதஸ்வரூபமான, அந்த வேதஸ்வரூபமான பிரகாசஸ்வரூபமான வேதங்களால் உபதேசிக்கப்படுகின்ற அந்த இறைவனுக்கு நமஸ்காரம். நமோ ருச்சாய பிராமணே, ருச்சாய பிராமணே நமஹா. உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு இந்த மந்திரம் தெரியும்னு நினைச்சு நான் பேசிட்டு இருக்கேன். கையில புஸ்தகத்தை பாருங்க, இல்லாட்டி புரிஞ்ச வரைக்கும் புண்ணியம். ருச்சாய பிராமணே நமஹா. ருச்சாயன்னு சொன்னா பிரகாசஸ்வரூபாய, அனைத்தையும் தெளிவாக விளக்குகின்ற. அதுக்கும் சத்துவம் ரொம்ப அவசியம் இருக்கு. இப்ப தமஸ் ஜாஸ்தியா இருந்தா கிளாஸ் அவுட். ஆனா சத்துவம் அதிகமா இருந்தால்தான் என்ன ஆகும்னா அப்போ இது விளங்கும். ருச்சாய, ருச்சாயன்னா பிரகாசஸ்வரூபாய, பிரகாசமா இருக்கின்ற, தேதீப்யமானாய அப்படின்னு போட்டிருக்க வியாக்கியானங்கள். பிரம்மபுத்திராய, பிரம்மபுத்திராய அர்த்தம் ஹிரண்ய கர்ப்பா. பரபிரம்ம புத்திரா ஹிரண்ய கர்ப்பா. ஹிரண்ய கர்ப்பாய, அதுக்கு என்ன சூரியபுத்திர பிரம்மபுத்திராய, சூரியனும் பிரம்மபுத்திரன்னு சொல்லிருக்கீங்க. சூரிய மண்டலாய, சூரிய தேவாய நமஹா. நமஹா அஸ்து. பிராமணேன்னா பிரம்மன்னா இந்த இடத்துல வேதம், வேதத்தால் விளக்கப்படுற அர்த்தம். வேத பிரதிபாத்தியாய, வேதங்களால் பிரதிபாதிக்கப்படுகிற. சூரியன் சொன்னாலே ஹிரண்ய கர்ப்பன் தான் அர்த்தம். அக்னயே வாயவே சூர்யாய பிரம்மணே பிரஜாபதயே சந்திரமசே நக்ஷத்ரேப்யः ऋतुभ्यः संवत्सराय வருணாயாருணாயேதி பிரத ஹோமாः. சூரிய நமஸ்கார மந்திரங்கள் சொல்றேன். ஆக ருச்சாய பிராமணயே நமஹா. இது ஒரு அழகான மந்திரம். இது சிம்பிளா அப்படி தனித்தனியா புரிஞ்சுன்னு போட்டான். யோ தேவேபியா தபதி, இப்படி படிச்சோம். யஹா தேவானாம் புரோஹிதா பவதி, யஹா தேவேபியா பூர்வஹா ஜாதः தஸ்மை ருச்சாய பிராமணயே நமஹா. யோ தேவேபியா தபதி, யோ தேவானாம் புரோஹிதः பூர்வோ யோ தேவேபியோ ஜாதः நமோ ருச்சாய பிராமணயே. அடுத்தது ருச்சம் பிராமன் ஜனயந்தः தேவா அக்ரே ததப்ருவன் யஸ்வைவம் பிராமணோ வித்யாத் தஸ்ய தேவா அசன்வசே. தேவாः அக்ரே தத் அப்ருவன். தேவாகனா தேவர்கள், தேவர்கள்னா இந்திராதி தேவர்கள் எடுத்துக்கலாம். இந்திராதி தேவர்கள் அக்ரே, அக்ரேனா என்ன அர்த்தம்? பிரம்ம வித்யா சம்பிரதாய பிரவர்த்தன காலே. அக்ரேனா கிளாஸ் ஆரம்பிக்கிற போது வகுப்பை பிரம்ம வித்யா. இந்த பிரம்ம வித்யான்னா இந்த கடவுளை பத்தின அறிவை முறையா சொல்லிக் கொடுக்கிற அர்த்தம். பிரம்ம வித்யா சம்பிரதாய பிரவர்த்தன காலே, சம்பிரதாயத்தை அழகா சொல்லிக் கொடுக்கிற போது பரபிரம்ம சம்பந்தி சைதன்யம்
அக்ரே அக்ரே ருச்சம் பிராமம் ஜனயந்தா அப்ருவன் அப்படி போட்டுக்கணும். ருச்சம் சொன்னா சைத்தன்யம், இந்த இடத்துல பிரகாசஸ்வரூபம்னு அர்த்தம். அங்கேயும் மேலே நமோ ருச்சாய பிராமயே சொல்றது ருச்சாயன்னு சொன்னா சைத்தன்யஸ்வரூபாய பிரகாசஸ்வரூபாய அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். தேவாக பிரம்ம வித்யா சம்பிரதாய பிரவர்த்தன காலே பரபிரம்ம சம்பந்தி சைதன்யம் ஜனயந்தா, ஜனயந்தான்னா ஞாத்தவந்தகான்னு அவர்களுக்கு அதை படிக்கிற போது புரிஞ்சுதுங்க. உட்காந்து மெனக்கெட்டு குவாலிட்டி டைம் கொடுத்து உட்காந்து படிக்கிற போது, சம்பிரதாயத்தை முறையா படிக்கிற போது ஸ்பஷ்டமா புரிஞ்சுது. தேவாக அதை உட்கார்ந்து பாடம் சொல்ற போது ருச்சம் பிராமம், ருச்சம் பிராமம்னு சொன்னா அந்த வேதத்தினால் உபதேசிக்கப்படுற அந்த பிரம்மஸ்வரூபமானது பிரகாசஸ்வரூபமான வேதத்தால் உபதேசிக்கப்படும் பிரகாசமானது. புரியுதா? அனைத்தையும் விளக்குகின்ற வேதங்களால் விளக்கப்படுகின்ற பொருள், அனைத்தையும் விளக்குகின்ற, அனைத்தையும் அறிவிக்கின்ற, உணர்த்துகின்ற வேதங்களால் உணர்த்தப்படும் பொருள். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே மாணிக்கவாசகர். வேதங்களால் சொல்லப்படுற அந்த பிராமம் ஜனயந்தா, ஜனயந்தகான்னு சொன்னா அவர்கள் உள்ளத்தில் அதை வெளிப்படுத்தினார்கள். பிராதுர்பாவயந்தா, மனசுல அதை விளங்கிக் கொண்டார்கள். விளங்கிக் கொண்டதை சொன்னார்கள். அப்ருவன், தாங்கள் அதை உணர்ந்து சொன்னார்கள், உணர்ந்து உணர்வித்தார்கள். உணர வேண்டும், உணர்விக்க வேண்டும், நம்ம புரிஞ்சுட்டு சொல்லணும். தேவர்கள் முதல்ல டீச் பண்ற போது இதை பத்தி நன்றாக விசாரம் பண்ணி அந்த அனைத்தையும் உணர்த்துகின்ற அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்த்தினார்கள் அப்படி சொல்லணும். ஆக அடுத்த வாக்கியம் சொல்கிறது, யஹாது ஏவம் பிராமணா வித்யா, யஹா பிராமணா ஏவமேவ வித்யா. இந்த தூங்குற சப்தத்துக்கு இங்க ஏவகா, ஏவமேவ வித்யா. யஹா பிராமணான்னு அர்த்தம். எந்த பிராமணன், எந்த பிராமணன்னா என்ன அர்த்தம்? மனசு இதுல ஸ்ரத்தா பக்தி உள்ளவன் அர்த்தம். பிராமணன்னா பூனல் போட்டுட்டான்னு அர்த்தம் இல்லை. பூனல் போட்டாலும் போடாட்டாலும் இந்த சாஸ்திரத்துல ஸ்ரத்தா பக்தி உள்ளவன் அப்படி எடுத்துரும். பண்புள்ளவன், குணமுள்ளவன். இங்க ஜாத்தியா பிராமணா இல்ல, குண பிராமணா. அதைத்தான் இங்க எடுத்துக்கணும். கர்ம பிராமணனோ ஜாத்தி பிராமணனோ கிடையாது. பிறப்பால பிராமணனா இருந்து பிரயோஜனம் இல்லை. குணத்தாலையும் கர்மத்தாலையும் பிராமணனா இருந்தா ரொம்ப நல்லது. மூணு முக்கியம். ஜாத்தியா பிராமணா, குணதா பிராமணா, கர்மணா பிராமணா. பண்பட்டவன், ஒழுங்கானவன், நேர்மையானவன், தூய்மையானவன். யஹா பிராமணா, வேதத்துல ஸ்ரத்தையோட தினமும் வேதத்தை சொல்லிட்டே இருக்கிறோம். அதனாலதான் பிராமணனுக்கு என்னன்னா என்ன பேருன்னு கேட்டா, பூமியில இருக்கிற தேவர்கள்னு பேர் பிராமணர்களுக்கு. மண்ணுலகில் வாழும் தேவர்களுக்கு பூசுராகா அப்படின்னு பேர். நான் சொர்க்கசுராக, சொர்க்கத்துல இருக்கிறவர்கள் இந்த பூமியிலேயே. அதனாலதான் பிராமணனுக்கு பூசுரகான்னு பேர். திருஞான சம்பந்தர் பாட்டுல வரும், பூசுரன் ஞான சம்பந்தன் அப்படின்னு தன்னை சொல்லிப்பார். தன்னை அடிக்கடி சொல்லிப்பார், நான் பிராமணன் பூசுரன் சொல்லிப்பார். அதுக்கே சில பேர் சொல்லுவான், ஸ்ரீஞான சம்பந்தருக்கு தற்பெருமை ஜாஸ்தி தன்னை பத்தி சொல்லிக்கிறார் அப்படின்னு. அதுல அப்பரையும் திருஞான சம்பந்தத்தை கம்பேர் பண்ணா அப்பருக்கு பணிவு ஜாஸ்தி. இப்படி எல்லாம் பட்டிமன்றம் நடக்குது. ஆக யஹா பிராமணா, எந்த பிராமணன் ஏவமே இப்படியே இப்படியே தெரிஞ்சுக்கிறானோ, இதை இப்படியே தெரிஞ்சுக்கணும். இருந்தவனை இருந்தபடி இருந்து காட்டியும் படிக்கிறோம். இவர தட்சிணாமூர்த்தியை பத்தி பாடுறார் பரஞ்சோதிங்கிற ஒரு முனிவர் திருவிளையாடல் புராணத்துல மதுரையில. அவர் பாடுறவோ சொல்ற தட்சிணாமூர்த்தியை பத்தி சொல்றது, கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்து அதனை இருந்தபடி இருந்து காட்டி. அது அப்படியே புரியிருக்கிறார். இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான்.
அது சொல்ற மாதிரி ஏவமேவ வித்யா. இந்த இடத்துல தூ சப்தா ஏவகாரார்த்தா. ஆனா தூங்கிறது ஏவங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது. ஏவமேவ, இப்படித்தான் படிக்கணும், இந்த சிஸ்டமத்தான் படிக்கணும், இல்லாட்டி புரியாதுன்னு அர்த்தம். காரியம் காரணம், காரணத்துக்கு அந்நியமா காரியம் இல்ல, காரியமே இல்லை, காரணத்தன்மையும் இல்லை, காரிய காரண விலட்சணமான சர்வ அதிஷ்டானமா இருக்கு, மிச்சைக்கு அதிஷ்டானமான சத்தியஸ்வரூபமா இருக்கு, அனிர்வச்சனீயத்துக்கு அதிஷ்டானமான சர்வ பிரகாசகமான சைதன்யம் இருக்கிறது. அதான் பாடம். அப்ப அதனால என்ன கிடைக்கும் சுவாமின்னா, நான் இறைவனை புரிஞ்சுட்டேன், இந்த பகவானை நான் புரிஞ்சுட்டேன்னு சொன்னா, ஈஸ்வரனை நன்றாக நான் புரிஞ்சுட்டேன்னு சொன்னா என்ன ஆகுனா, தஸ்ய தேவா அசன்வசே, தஸ்ய தேவா தஸ்ய வசே தேவாக அசன். இதுவரைக்கும் இவன் தேவர்களுக்கு அடிமை, இவனுக்கு தேவர்கள் அடிமையாகி விடுவார்கள். தேவர்கள் அடிமையாகி விடுவார்கள் ரெண்டு அர்த்தம். நம்ம நினைச்சத காரியத்தை பண்ண முடியும். எண்ணியாங்க எதுவர் எண்ணியர் திண்ணியராக பெரியனார் திருவள்ளுவர். நான் திருடமா இருந்தேன்னு சொன்னா நினைச்சதெல்லாம் பண்ண முடியும். கர்வம் கிடையாது, அனுகிரகத்தினால. பிராமணா ஏவமேவ வித்யா. எவன் இந்த பகவானை இப்படியே சரியா புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு எல்லா தேவர்களும் வசப்படுவார்கள். அப்படின்னா முதல் அர்த்தம் என்னன்னா, வியாபகாரிக திருஷ்டி. வியாபகாரிக திருஷ்டியில பார்த்தோம்னா என்னன்னா, எல்லாம் இவனுக்கு எல்லாம் சொல்லும். இந்த இந்திரனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், எல்லா தேவதைகளும் இவனுக்கு உபகாரம், இவனுக்கு அந்த சக்தி வந்துடும் அர்த்தம். இது ஒரு லெவல். இது மெட்டீரியல் ஆங்கிள், உலகத்தோட திருஷ்டியில பவர்ஸ் எல்லாம் கூடிடும் அர்த்தம். அதாவது தன்னம்பிக்கை கூடிடும், காரியத்தை சாதிக்க முடியும், பகவானை கூப்பிட்டு காரியத்தை பண்ணிக்க முடியும், எல்லா தேவர்களும் அவன் இட்ட பணியை செய்வார்கள். இதை பண்ணு அப்படின்னு சொன்னா முடியும், அது பாசிபிலிட்டி இருக்கு. அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அவனுக்கு இந்திரியங்கள் எல்லாம் வசப்படும். அவனுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் அவன் கண்ட்ரோல் இருக்கும். அது சென்ஸ் ஆர்கன். நம்ம இந்திரியங்கள், அது கிருஷ்ணன். அதனால பகவான் சொன்ன பந்துர் ஆத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனாதிகா அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத் ஆத்மைவ சத்ருவத். இந்திரியங்களை ஜெயிக்கிறதா பெரிய ஜெயம். புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம்னு. ஆக இது எனக்கு இது வசப்படணுமே, என் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் என் மனசு எனக்கு கண்ட்ரோல் இருக்கணுமே, அது கண்ட்ரோலோ நம்ம இருக்கோங்கிறத நம்ம அனுபவம். என்னதான் படிச்சாலும் தெரிஞ்சிருந்தால் அது நம்மளை படுக்கிற போது அதோட சேர்ந்தணும். ஏன்னா நமக்கு அது தப்பான பழக்கத்தை ரொம்ப கொடுத்து பழகிட்டோம். அது அப்புறம் திடீர்னு நமக்கு பழக்கத்தை மாற்றணும்னா முடியுமா? ரொம்ப நாளா அதுக்கு தப்பான ட்ரைனிங் கொடுத்துட்டு நிறைய பேர் என்ன பண்ற, எல்லாருக்கும் அமெரிக்கா குழந்தைகளெல்லாம் பெரிய பொன் குழந்தைகளெல்லாம் படிக்க வச்சு விடுற. அதெல்லாம் கேரியர் ஓரியன்டட் ஆயிடுது, மேரேஜே வேண்டாங்கிறது. அப்புறம் சுவாமி வாழை எப்படி சரி பண்றது? நடக்காது, விட்டுருவோம். தியாகே நேக்கே அமிர்தத்துவம் விட்டுருவோம். என்ன பண்ணுவேன்? நம்ம தானே படிக்க வச்சோம், அவளுக்கு படிக்கணும், இன்னும் அந்த ஊர் பழக்கம் வந்துடுது. அது இல்ல சுவாமிஜி, அங்க இருக்கிற புத்தி அதுவும் வேணும் இதுவும் வேணும், நடக்கவே. அதனால சரி, ஊரே தப்பு பண்றது, நாமளும் சேர்ந்து பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம கல்ச்சர் போறதேன்னு வருத்தப்பட்டு என்ன பண்றது? அது பகவானோட லீலேன்னு விட்டுட இல்ல. அதுக்கு நாமளும் ஒரு கருவி. அஹோ மாயா மாயா மகிமா. பிராமணனே இந்த கதினா மத்தவாளை கேட்கணுமா? சோகால் என்னமோ நம்ம சொல்றாள், பெரியதுன்னு சொல்ற. அவளே குழந்தைகளெல்லாம் இது பண்ற கஷ்டப்படுறாள். அதுக்காக சுவாமி எஜுகேஷன் கொடுக்காம இருக்க முடியுமா? கொடுக்கணும்னா விட்டுரும்போது எங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க. எனக்கு தெரியாது, எங்க புஸ்தகத்துல அப்படி இல்லை. அப்ப நாங்க வேற சுவாமியை பார்க்கலாம். தாராளம் அவர் ஏதாவது மெத்தட் வச்சிருந்தாங்க, நானும் அவற்றோட ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். எப்படி நடக்கும்? முடியாத போய் நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோம்? தஸ்ய தேவா அசன்வசே. நமக்கு தஸ்ய தேவாக தேவாக தஸ்ய வசே அசன். வார்த்தை போடு. அந்த அவனுக்கு கட்டுப்படுவார்கள். அதாவது பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தி எனக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 1.
என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் என் கண்ட்ரோல்ல இருக்கும். நம்பர் 2, இன்னொரு 3வது மீனிங் ஒண்ணு இருக்கு. நான் எல்லா தேவர்களுக்குள்ளேயும் அந்தர்யாமி ஆயிடுறேன். இந்த இடத்துல அந்தர்யாமித்துவம் சொல்லியிருக்கு. அந்த எல்லா தேவர்களை என்ன கட்டுப்படுத்துகிறேன், நான் தேவரை நான் கட்டுப்படுத்துறேன். ஏன்னா நான் அந்தர்யாமி ஆயிடுறேன். அந்தர்யாமின்னு புரிஞ்சுக்கிறேன். நான் தான் அந்தர்யாமியா எல்லா இடத்துலையும் இருக்கேங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். சைதன்யம் தானே ஈஸ்வரனாவும் இருக்கு, சைதன்யம் தானே ஜீவர்களாகவும் இருக்கு. அப்படித்தானே அத்வைத சித்தாந்தம். ஆகையினால அத்வைத சித்தாந்தப்படி இது விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி அந்தர்யாமித்துவம். விசிஷ்டாத்வைதத்திலே அந்தர்யாமித்துவம் உண்டு. ஆனா அந்தர்யாமிக்கும் அதிஷ்டான சைதன்யம் சொல்றதுதான் அத்வைத சித்தாந்தம். அவ அந்தர்யாமித்துவத்தோட நிறுத்தி விடுவார். ஏன்னா அந்தர்யாமி பிராமணன் பிரகதாரண்யத்தில் ஒண்ணு படிச்சு பார்த்தா தெரியும். யா அந்தஸ்திஷ்டன்னு அந்தகா யமயதி. அந்தர்யாமி எல்லா தேவர்களுக்குள்ள நான் இருந்துட்டு எல்லாரையும் கட்டுப்படுத்துறேன். என் கட்டுப்பாட்டுல இருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக அதாவது இந்த பரமார்த்த தத்துவத்தை, இந்த உயர்ந்த தத்துவத்தை, கடவுளை சகுணமாகவும் நிர்குணமாகவும் அறிந்த பிராமணர்கள், தெளிவாக அறிந்த பிராமணர்கள், பண்பட்டவர்கள், அவர்கள் என்ன பண்ணுங்க, அவர்களுக்கு தேவர்கள் வசப்படுகிறார்கள். உலகமே வசப்படுகிறது. எல்லா சமஸ்த உலோகங்களும் அவனுக்கு வசப்படுகிறது. அவனுடைய பக்தியினால், அவனுடைய ஞானத்தினால், அவனுடைய விவகாரத்தினால் எல்லாம் வசப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்த மந்திரம். கிரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியௌ அஹோராத்ரே பார்ஷ்வே நக்ஷத்ராணி ரூபம் அஸ்வினௌ வியாப்தம் இஷ்டம் மனிஷாண அமும் மனிஷாண சர்வம் மனிஷாண. எல்லாம் உங்களுக்குலாம் தெரிஞ்ச மந்திரம். அதுல அதாவது அர்த்தம் தெரிஞ்சு சொன்னா அதுக்கு அதிகம் மதிப்பு ஜாஸ்தி. இத்தனைக்கு புருஷ சூக்தம் ஃபுல்லா சொல்லல, அத்தியஸ்தம். இது பேர் உத்தர நாராயண அனுவாக்கம் சொல்லியிருக்கேன். சஹஸ்ர சீர்ஷா புருஷால ஆரம்பிச்சு யஜ்ஞேன யஜ்ஞமேஜந்த தேவாக தானி தர்மாணி பிரதமான்யாசன்னு தேகநாகம் மகிமானஸ்திஜந்தே எத்திர பூர்வே சாத்தியாசந்தி தேவாக. எத்திர பூர்வே சஹஸ்ர சீர்ஷா புருஷா எத்திர பூர்வே சாத்தியாசந்தி தேவாக. அது வரைக்கும் புருஷ சூக்தம். அத்தியசம்பூதாலிருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் சர்வம் மனுஷானா வரைக்கும் உத்தர நாராயண அனுவாகா அப்படின்னு பேரு. இதை சேர்த்து சொல்லணும் நான். ஆக நீங்க என்ன சொல்ற, சூரிய பகவானை பார்த்து சொல்ற மாதிரியும் இங்க சகுனமும் நற்குணமும் மாறி மாறி வரும். இங்க என்ன சொல்ற, தே ஹ்ரீஹி லக்ஷ்மிஹி ச பத்னியௌஸ்தஹா. உன்னுடைய பத்னி. இந்த இடத்துல சூரிய மண்டலம். சூரிய மண்டலம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மகம். பிரம்ம விஷ்ணு சிவாத்மகம், மூர்த்தி திரயாத்மகா சூரியா அப்படின்னா நம்ம சொல்றோம். சவித்ரு மண்டலத்துல மூர்த்தி திரயஸ்வரூபாய தத்தாத்திரேயர் சொல்றோம். இங்கேயும் சொல்லியிருக்கு. இந்த சூரிய மண்டலாஷ்டகம், சூரியாஷ்டகம் அதெல்லாம் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிரம்ம விஷ்ணு ருத்ரஸ்வரூபா அந்த அர்த்தத்துல என்ன சொல்ற, இந்த இடத்துல 3 எடுத்து சரஸ்வதியும் லக்ஷ்மி, இங்க பத்னியாவும் திவஜனம் இருக்கு. ஹ்ரீஹி லக்ஷ்மிஹி இருக்கு. ஹ்ரீ சப்தத்துக்கு பார்வதின்னு ஒரு அர்த்தம், பாரதின்னு ஒரு அர்த்தம். பாரதினா சரஸ்வதி. இந்த 3 பேரும் உனக்கு பத்னிகள். ஆக இந்த பிரம்ம விஷ்ணு சிவனுக்கு 3 பத்னிகள் இருக்கிற மாதிரி இந்த என்ன சொல்ற, சூரிய மண்டலத்தையே பிரம்ம விஷ்ணு சிவனா சொல்லி, பிரம்மா விஷ்ணு சிவன் யாரோட இருக்காங்க, அவரவர்கள் அவர்களுடைய சக்திகளோட இருக்கிறார். கல்வி, செல்வம், வீரம் எல்லாம் அவரை சார்ந்துதானே இருக்கு. படிக்கிற படிப்பு, சம்பாதிக்கிற பணம், உடம்புல இருக்கிற சக்தி, இந்த 3 சூரியன் சார்ந்துதான் இருக்கு. சூரியன் சாப்பாடு இல்லை, சூரியன்லாம் லைஃபே இல்லை, தெரியும் நமக்கு எல்லாருக்கும். அந்த சூரிய மண்டலம், அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற மெட்டீரியல் பெனிஃபிட், ரிலிஜியஸ் பெனிஃபிட், ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் 3 இருக்கு. அர்த்தத்துக்கும் அவர் வேணும்,
அர்த்தம் வேணும், காமம் வேணும், தர்மம் வேணும், மோட்சம் வேணும். எல்லாம் ஒரு சூரிய மண்டலத்தை வச்சே இருக்கு. அதனால சூரியனை தியானம் பண்றதே அவ்வளவு விசேஷமா இருக்கு. நமக்கு விவகாரத்திலே பார்க்கிற போது, லௌகிகமா பார்க்கிற போது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சூரிய மண்டலம், எவ்வளவு பெருசு. அபஷ்யமஹமே தத் சூரிய மண்டலம் பரிவர்த்தமானம் கார்கிய பிராணத்ராதா கச்சந்தமஹாமேரும் ஏகஞ்சா ஜகதம் ராஜபடரபதங்கா நிகனே திஷ்டன்னாதபந்தி. இந்த திஷ்டன்னாதபந்தின்னா நார்வே அப்படின்னு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கேன். திஷ்டன்னா அப்படியே நிற்கும். மிட் நைட் சன்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுதான் திஷ்டன்னாதபந்தி. தஸ்மாதிஹ தத்ரி தபாஹ அமுத்ரேதரே தஸ்மாதிஹா தத்ரி தபாஹ தேஷாமேஷா பவதி சமானமேததுதகம் உச்சைத்ய வசாஹபிஹி பூமிம் பர்ஜன்யா ஜின்வந்தி திவம் ஜின்வந்த்யக்னயதி யதக்ஷரம் பூதகிருதம் விஸ்வே தேவா உபாசதே மஹரிஷிமஸ்ய கோப்தாரம் ஜமதக்னிமகுர்வத. இன்னும் சிலதெல்லாம் இருக்கு. சப்ததிஷோ நானா சூரியாக. உடனே இந்த மந்திரங்கள்லாம் ஞாபகம். ஒரு ஒரு ரிஷியும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவார். இதுவைஷம் பாயனஹ கஷ்யப பஷ்யகோ பவதி யத் சர்வம் பரிபஷ்யதி சௌக்ஷ்மியாத். என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் கஷ்யபஹாங்கிறது பஷ்யகாங்கிறது? கஷ்யப பஷ்யகோ பவதி. கஷ்யபஹாங்கிற ரிஷி பஷ்யகா. பஷ்யகான்னா பாக்குற இந்த கப்ரத்தையும். அதனால கஷ்யபஹ பஷ்யகோ பவதி. ஏன் அப்படின்னா எது சர்வம் பரிபஷ்யதி சௌக்ஷ்மியாத். சௌக்ஷ்மியாத் சர்வம் பரிபஷ்யதி. ரொம்ப சட்டுலா எல்லாத்தையும் பார்க்கிறார். எத் சர்வம் பரிபஷ்யதி எது சர்வம் சௌக்ஷ்மியாத் பரிபஷ்யதி இது பஷ்யகா கஷ்யபா. கஷ்யப பஷ்யகோ பவதி எத் சர்வம் பரிபஷ்யதி இது சௌக்ஷ்மியாத். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கு. ஆக முடிச்சிருவோம். ஆக ஹ்ரீஷ்டே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ அப்படி. இவன் என்ன பண்றான்? சூரியனை பிரார்த்தனை பண்ற மாதிரி இருக்கு. சூரிய மண்டலத்தை நினைச்சுக்கிறான். அதோட பிரகாசம், அதனுடைய என்னது, அதனுடைய பெரிய விசேஷமான சக்தி, அதனுடைய உஷ்ணம், அதனுடைய பிரகாசம், அதனுடைய பிரம்மாண்ட சக்தி, அதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிறான். அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய சக்தி இதெல்லாம் நினைச்சுட்டு என்ன பண்றான்? இதனால எனக்கு என்ன வேணும்னா ஹ்ரீஷ்டே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ ஹ்ரீஹி ஹரதி. ஹரதி அஜ்ஞானத்தை ஹரணம் பண்றதுனால பார்வதி. அனாரோக்கியத்தை ஹரணம் பண்றதுனால சக்தி பார்வதி. அதாவது என் உடம்புல இருக்கிற என்னது இதெல்லாம் நோயெல்லாம் நீக்கிற ஹரிமானன் சனாசய. ஹரிமானன் மஞ்சகாமர். ஹிருத்ரோகம் மம சூரிய. ஹிருத்ரோகம் ஹிருதயரோகம். மம சூரிய ஹரிமானன் சனாசய. ஹார்ட் ப்ராப்ளம். ஹிருத்ரோகம், ஹிருத்ரோகத்தை நீக்கு. ஹிருத்ரோகம் நாசய ஹரிமானஞ்ச நாசய. இதெல்லாம் இந்த படிப்பை படிக்காம பிராமணாலாம் சரி வைதிகாலே படிக்கிறது சுவாமி, நாங்க படிச்சது என்ன போகுது. ஹ்ரீஷ்டே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ. இவரெல்லாம் இந்த 3 பேரையும் பிரார்த்தனை பண்றேன் நான். எதுக்குன்னா எனக்கு தனம், கல்வி வேணும், செல்வம் வேணும், வீரம் வேணும். இந்த மாதிரி இப்போ விஷயம் தெரிஞ்சு இந்த உலகத்துல வாழ்றது எனக்கு ரொம்ப ஆனந்தம். உயர்ந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு தாழ்ந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றது கஷ்டமா என்ன? தாழ்ந்த விஷயத்துல உயர்ந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம நிறைய பேர் லைஃப் மிஸ் பண்றாங்க. உண்மையான விஷயத்தை, மேலான விஷயத்தை தெரிஞ்சுட்டா தாழ்ந்த விஷயம் கிடைக்காம போயிட்டு அல்பம் கிடைக்காம போயிடும். மகத்துல அல்பம் இருக்கு. அல்பத்துல எங்க மகத்து இருக்கு? கோடி ரூபாயில 1000 ரூபாய் இருக்கு. 1000 ரூபாயில கோடி ரூபாய் இருக்கா? கிடையாது. அதனாலதான் சொல்றோம் பிரம்மானந்தே விஷயானந்தா. எல்லாம் கிருஷ்ணன் சொல்லிவிட்ட. சமுத்திரம் மாதிரி இருக்கு, அதுல கிணறு மாதிரி. யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்பிரதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. அதுல இந்த அல்பானந்தம் பூர்ணானந்தத்துல எத்தனையோ அல்பானந்தம் உள்ளுக்குள்ளதான் இருக்கு. மகாமக குளத்துல ஃபுல்லா ஜலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள எத்தனையோ கிணறு, எத்தனை கிணறு தான் நமக்கு என்ன? ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு. அது மாதிரிதான் அதுக்குள்ள அந்தர்பவம் ஆயிடுது. ஆஹா ஹ்ரீஷ்டே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ அஹோராத்திரே பார்ஸ்வே. இங்க பத்னியவுன்னு விவச்சனத்துல இருந்தாலும் நம்ம பகுவச்சனம் ஆக்கிக்கணும். பத்னியா அப்படின்னு பண்ணிக்கணும்.
சூரியனுக்கு பார்வதியும் பரமேஸ்வரன், பார்வதியும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் பத்னிகள். ஏன் அப்படின்னா சூரியன் தான் பிரம்மா விஷ்ணு சிவனா இருக்கிறதுனால சூரிய மண்டலத்தில் நீங்க பிரம்மா விஷ்ணு சிவனை தியானம் பண்ணணும். அவ பத்னி சமேதரா தியானம் பண்ணணும். உமாபதி, ரமாபதி, வாணிபதி. உமாபதினா யாரு? சிவன். ரமாபதினா யாரு? விஷ்ணு. வாணிபதி என்ன அந்த காலத்துல பஜனைலாம் பாடுவா, என்ன மறந்து போயிடுது. வாணிபத்தே, உமாபத்தே, ரமாபத்தேன்னா பாட்டுலாம் பாடுவாங்க. அந்த பாட்டுலாம் இருக்க தெரியல. அகோராட்சே பார்ஷ்வே, இரவும் பகலும் உனது இரு பக்கங்கள் தியானம் பண்றான். ராத்திரி தேவதா, அன்ன தேவதா, பகல் தேவதை. கீதையில வருது, அக்னிர் ஜோதிரஹ சுக்லஹ ஷண்மாசா உத்தராயணம். கீதையில 8வது தேர்தல் இருக்கு. அகோராத்திரே பார்ஷ்வே நக்ஷத்ராணி ரூபம். எல்லாம் இதெல்லாம் பிராட் அவுட்லுக், விஸ்வரூப தரிசனம். நக்ஷத்ராணி ரூபம். ரூபம்னா நட்சத்திர மண்டலம் விரியறான். சூரியன் அவ்வளவு தூரம் பிரிஞ்சு பெருசா இன்னும் பார்க்கிறான். சூரியனை மாத்திரம் பார்க்கல, நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்த சூரியனை பார்க்கிறான். ராத்திரியில நட்சத்திரங்கள் தெரியறது, பகல்ல தெரியறது. ஆனா கண்ணுக்கு தெரியாட்டாலும், கண்ணுக்கு நட்சத்திரங்கள் தெரியாட்டாலும் பகல்ல இருக்குங்கிறது ஒத்துக்கொள்ள மாட்டோமா? சூரிய பிரகாசம் நட்சத்திரங்களை மறைச்சாலும் நட்சத்திரங்கள் இருக்கா இல்லையா நீ இமேஜின் பண்ணிக்கோங்கிறது. நட்சத்திராணி ரூபம். அதுல அஸ்வினி தேவர்கள்லாம் இருக்கா, அவதான் முகமா நினைச்சுக்கணும். அது ஒரு பாவனை. எப்படி போறோம் விஸ்வரூப தரிசனத்தை எப்படி சொல்லி கொடுத்து போறோம். அஸ்வினவும் வியாப்தம். அஸ்வினி தேவர்கள் இருக்கு அந்த நட்சத்திர மண்டலத்தில். அந்த ரெண்டையும் சேர்த்து வாயுன்னு நினைச்சுக்கோங்க. வியாப்தம்னா முகம், வாயு. அஸ்வினவ் வியாப்தம். அப்ப அந்த பகவான் இப்படி பிரார்த்தனை பண்றான், இவன் பூஜை பண்றான். இஷ்டம் மனிஷான அமும் மனிஷான. அப்ப என்னன்னா பகவான் கேட்கிறான், அவனுக்கு வேண்டியதெல்லாம் கேளு, நான் கொடுக்குறேங்கிறான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம இதெல்லாம் கேட்கலாங்க. இப்படி எல்லாம் நீ பகவான தியானம் பண்ணி வேணுங்கிறத கேளு. வேண்டுவாருக்கு வேண்டுவதே ஈவான். ஏதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம். அதனால எல்லாம் நான் கொடுப்பேங்கிறார் பகவான். இஷ்டம் மனிஷான. உன் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கேளு, தேவையானதெல்லாம் கேளு. ஒன்லி நீட், நோ கிரீட். ஆகையினால இஷ்டம் மனிஷானா, வாழ்க்கைக்கு தேவை அப்பப்ப கொடு. நான் வச்சிருக்கேன், எல்லா பணத்தையும் நீயே எதுக்கு வச்சுக்கிறேன்? ஏதாவது ரைடு பண்ணிடுவோம், அதனால வச்சுக்கிறேன், நான் வச்சுக்கிறேன், நீ கேடு. இன்னைக்கு 20 ரூபா 1 கிட்ட கொடுத்துருவேங்க. இஷ்டம் மனுஷானா அமும் மனுஷானா. இஷ்டம் மனுஷானான்னு சொன்னா அஸ்மத் அபேட்சிதம். இந்த இடத்துல இஷ்டம்ங்கிற சப்தத்துக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லப்படுறது, எங்களுக்கு ஞானத்தை கொடு. எங்களுக்கு உண்மையிலே ஞானம் என்னன்னா, எங்க எல்லாருக்கும் இஷ்டம் என்னது? கிளாஸை சீக்கிரம் முடிக்கிறது. 12,000 இனிமே வெயில் வேற அடிக்கிறது. அதுல போட்டுருக்கு 39, ரியல் ஃபீல் 45. ஆகையினால இஷ்டம்னா என்ன? ஹாப்பினஸ், சந்தோஷம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன வேணும்? ஆனந்தம் வேணும். ஆனந்தத்துக்கு என்ன வேணும்னா ஞானம் வேணும். ஞானாதேவ சித்ததா, ஞானாதேவத்து கைவல்யம். நமக்கு சொல்ல போனா துக்கம் வேண்டாம் சுகம் வேணுங்கிறது முக்கியம் இல்லை. அது இருந்துதான் இருக்க போகுது. யார் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நமக்கு சுக துக்கம் வந்துதான் போயிட்டு இருக்க போகுது. அதை யாரும் தடுக்க முடியாது. ராமாவதாரம் பண்ணாலும் சரி, கிருஷ்ணாவதாரம் பண்ணாலும் சரி, ராமனுக்கும் சுகதுக்கம் இருந்தது, கிருஷ்ணனுக்கும் சுகதுக்கம் இருந்தது. ஏன் இவர் ஓடுறார்? இங்கிருந்து ஓடி துவாரகைக்கு ஓடுறார், மதுரையிலிருந்து, மதுரால இருந்து இல்லையா? அந்த ஜராசந்தன் அவனுக்கு பயந்து அடிச்சுட்டு ஓடுறாரு கிருஷ்ணர். எல்லாரையும் பண்ண முடியாது, அவனை பண்ண முடியலையே. அவருக்கும் துக்கம் இருக்கு. அதெல்லாம் சொல்ல மாட்டார். கிருஷ்ண பக்தெல்லாம் ஒத்துக்க மாட்டாது. அதெல்லாம் லீலே, எல்லாமே லீலை தான். அவர் அங்க ஓடுற, அவருக்கும் கஷ்டம் இருக்கு. அவ வம்சம், ஓன் வம்சம் தம்முனாலே செத்து போறது, துக்கம் இல்லையா? ஆனா என்னென்ன வாழ்க்கையில இன்பமும் துன்பம் வந்து போகும். ஆனா இன்ப துன்பத்தை பத்தின ஞானம் தான் நமக்கு முக்கியம். இஷ்டம் மனுஷானா சொன்னா ஞானத்தை கொடு அர்த்தம். வாழ்க்கையை பற்றி தெரிந்த அறிவை கொடு. மனிதன் இன்பத்தின் போது வாழ்க்கையை அனுபவிக்கிறான், துன்பத்தில் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறான். நாம் கேட்டுக்கிறோம். வாழ்க்கையை புரிந்து கொள்வது அப்படியாவது புரிஞ்சுட்டா பரவாயில்ல. புரிஞ்சுக்கிறது இல்லை, ஜோசியத்தை போனா அவன்
அவன் ஜாதகம் அன்னைக்கு விசேஷம். இஷ்டம் மனுஷானா விட்டு போயிட்டு உங்களுக்கு தோணிது இல்லையா, இன்னைக்கு வரலையே. இஷ்டம் மனுஷானா அமும் மனுஷானா. அமும் மனுஷானான்னு அர்த்தம், அதாவது முதல்ல எனக்கு ஞானத்தை கொடு. சமஸ்த, அதாவது துக்கம் இருந்தாலும் துக்கத்தை மதிக்காத, சுகம் இருந்தாலும் சுகத்தை மதிக்காத, உண்மையான சுகத்துக்கு காரணமான தெளிந்த ஞானத்தை கொடு, அறிவை கொடு அப்படின்னு அர்த்தம். அதை கொடு. அமும் மனுஷானா, இங்க வர்றதுக்கு கிளாஸ்க்கு வர்றதுக்கு கார் கொடு, நல்ல டிரைவர். அமும் மனுஷானான்னு என்ன அர்த்தம்? பகவான் சொல்றார் இந்த உலக வாழ்க்கைக்கு வேணுங்கிற கேடுங்கிறார் அவர். இவன் இது ரெண்டு அர்த்தம். பகவான் பிரத்யட்சமாய் கேட்கிறான், சூரியனே வந்து பிரத்யட்சமாய் கேட்கிறான், பக்தா உனக்கு என்ன வேண்டுமோ கேள், ஞானம் வேண்டுமா ஞானத்தை தருகிறேன், இவ்வுலக வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளாதாரம் வேண்டுமா தருகிறேன், எலெக்ஷன்ல வின் பண்ணணுமா தருகிறேன், எதிரியே இல்லாம போகணுமா இதுவும் தருகிறேன் அப்படிங்கிறான். அமும் மனுஷானா. அப்ப இவன் கேட்கிறான் எனக்கு ஞானத்தை, ரெண்டு அர்த்தம், ஞானத்தை கேட்டால் ஞானத்தை கொடுப்பேன், இவ்வுலக தனம் தானியம் பசுபுத்திர பகு லாபத்தை கேட்டால் அதை கொடுப்பேன். அப்புறம் என்னதுன்னா சர்வம் மனுஷானா. இதை இன்னொரு வியாக்கியானம், இஷ்டம்னா இகலோகம், அமும்னா சொர்க்கலோகம், சர்வம்னா என்ன வேணாலும் கேள், அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லா அர்த்தம் சொல்ற குழப்பமா இல்லையா உங்களுக்கு? இருக்கப்படாது. குழப்பம் இல்லாத ஞானத்தை கொடுக்கிறீங்களா? இஷ்டம் மனுஷான அமும் மனுஷான சர்வம் மனுஷான. பிரார்த்தயன் அர்த்தம். இஷ்டம் பிரார்த்தய, இஷ்டம் பிரார்த்தய. அதாவது இஷ்டம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் சாஸ்திரத்திலே சொல்லுவோம். சுக துக்கத்துக்கு லட்சணம் என்னன்னா எது இஷ்டம் தது சுகம், எது அனிஷ்டம் தது துக்கம். எது உனக்கு பிடிக்குமோ அது சுகம், எது உனக்கு பிடிக்காதோ அது துக்கம். அது லெவல் மாறுறது. குழந்தைகளுக்கு பிடிக்கிறது, நம்மளே குழந்தையா இருந்தப்ப பிடிச்சது இப்ப பிடிக்கல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது சுகம்ங்கிறது வெளியில இல்லைங்கிறது பிரமாணம். நம்ம மனசை பொறுத்துதான் சுகம். நமக்கு மனசு சரியா ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பெரிய துக்கம், ஒருத்தருக்கு அவருக்கு முக்கிய குழந்தை செத்து போயிட்டான், அந்த நேரம் போய் உனக்கு அல்வா தரேன்னா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே இந்த அல்வான்னு, என்ன பிடிச்சாலும் அந்த நேரம் பிடிச்சாலும். அதனால சுக துக்கம்ங்கிறது வெளியில இல்லை, நம்ம மனசை பொறுத்திருக்கு, நம்ம புண்ணிய பாவத்தை பொறுத்திருக்கு. நம்ம மனசுக்கும் புண்ணிய பாவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. புண்ணிய பாவத்துக்கு நாம முன்னால பண்ண கர்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்படி இருக்கு சக்கரம். அமும் மனுஷான சர்வம் மனுஷான. முடிச்சுட்டேன். ஆக இந்த தடவை என்ன பார்த்திருக்கோம்? 4 இருக்கு பார்த்திருக்கோம். யோ தேவேத்ய ஆதபதி, 3 இருக்கு. போன தடவை 3, இந்த தடவை 3. இரண்ய கர்ப்பை திரஷ்டம் 3 6 தான் இல்லை, 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 8 இரண்ய கர்ப்ப அத்தியசம்பூதோ இரண்ய கர்ப்பை திரஷ்டம். அத்தியசம்பூதாங்கிற 6 போர்ஷன். அப்புறம் வந்து இரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிறேன்னு 8 இருக்கு. அது பின்னால வரப்போகிறது. அந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம அப்புறம் படிக்கலாம். ஆக இந்த எல்லாமே இது வரைக்கும் படிக்கிறதுனா என்னன்னா, இந்த சமஸ்த ஜகத்துக்கும் ஆதாரமா இருக்கிற கடவுளையே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு மந்திரங்கள்லாம். நம்ம எல்லாம் எல்லாம் வேற வேறையா பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மூலம் ஒண்ணுன்னு சொல்லி அதை கவனி, அதே ஒரு மனசு இருக்கட்டும். இந்த புண்ணியாவச்சனம் பண்றது வாத்தியார்லாம் சொல்லுவா, நீங்க கேட்டுக்கடா தெரியாது, வாத்தியார்லாம் சொல்லுவா, பகவத்ஞாத புண்ணியாகம் வாச்சயிஷ்யே அப்படின்பா. கேட்டுக்கடா வாசகர் சொல்லுவோம் பார்த்துக்கலாம். சில பேருக்கு தெரியும். உங்களால் தங்களுடைய அனுமதி பெற்று புனிதமான சொற்களை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. ஓம் வாட்சியதாம் உடனே வா சொல்லுவோம், சொல்லுங்கோ அப்படின்னா. அப்புறம் வரிசையா பகவத்கண புண்ணியாகம் வாச்சயிஷ்யே ஓம் வாட்சியதாம் புண்ணியாகம் பவந்தோ குருவந்து ஓம் புண்ணியாகம், இந்த நாள் புனிதமாக இருக்கட்டும், அப்படியே ஆகட்டும் இப்படி சொல்லுவோம். அப்படி சொல்ற போது என்ன சொல்லுவா, பிரசீதந்து பவந்தா, நீங்கள்லாம் பிரசன்னமா இருக்கோ, உங்களை பார்த்தா எனக்கு உற்சாகம் வரணும், உங்களை பார்த்தா எனக்கு இருக்கணும் போயிடக்கூடாது, பிரசீதந்து பவந்தா அப்படின்பா. இவாள்லாம் உடனே சொல்லணும், அழுந்த செல்போனை பார்த்து சொல்லுவா, பிரசன்னாஸ்மா. அப்புறம் மனசமாதீயதாம்,
ப்ளீஸ் ஃபோக்கஸ், ரிமூவ் செல் போன் அர்த்தம். ஆகையினால நீ வேற எதையா நீ நினைச்சு உட்காராதுன்னு அர்த்தம். மனசமாதியதாம் அப்படின்போம். உடனே சொல்லணும் சமாஹித மனசஸ்மஹா. எல்லாம் இருக்கு நம்மள்ட. வாத்தியார் சொல்ற போது சொல்லணும், மீனிங்கே தெரியாது, அதாவது வச்சன பிரதிவச்சனமே தெரியாது. ஸ்ராதத்துக்கு கூப்பிடுறோம், பிராமணாவை கூப்பிடுறோம், நம்ம சொன்னா இது பிரதிவச்சனம் சொல்லணும். எத்தனை பேருக்கு தெரியுது? ஆனா அதையும் பிராமண ஸ்ரத்தையோட பண்ணிட்டு போகணும். பரவாயில்ல, இதெல்லாம் பெரிய அளவில் வேலை பண்ணணும். எல்லா மഠங்களும் சேர்ந்து வேலை பண்ணா தான் முடியும். எடுத்து வைதிகாளுக்கு சொல்லிக் கொடுக்கறதே பெரிய வேலையா இருக்கும். அவ பொறுமையா உட்கார மாட்டேங்கிறாள். கொஞ்ச நேரம் உட்காரணும், மனசு சமாதியை தானே உட்காரு. எத்தனை தட்சணை அவளை கூப்பிட்டா தட்சிணையோட தட்சிணை கிடைச்சாதான் வருவா. தட்சிணை இல்லாதைக்கு வாங்க ஒரு ப்ரோக்ராம் அப்படிதான் பண்ண வேண்டியது. இவாளுக்கு கிளாஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு இந்த கிளாஸுக்கு வந்தேன்னா இவ்வளவு தட்சிணை கொடுக்கணும் வருவா. நிஜமா அப்படிதான் பிளான் பண்ண வேண்டியது. அப்படியே கொடுத்தாலும் அவளுக்கு ஏகாகிரதை இருக்குமோ? இருக்கிறது. நான் எல்லாரையும் குறை சொல்லல, எல்லாத்துலயும் நல்லவாடம் இருக்கா இதுக்காக சொல்ல. ஆனா அப்படி வளரணும்னு பிரார்த்தனை பண்றோம். நமக்கு என்ன முடியும்? ஹெல்ப்லெஸ். ஒருத்தரோட மனசபை மாற்ற சக்தி நமக்கு இருக்கா? கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? பகவானே வைதிகாடுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல புத்தி வரட்டும். என்ன அவளும் எங்களை மாதிரியே மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தா நம்ம யார்கிட்ட போவோம்? நமக்குத்தான் மெட்டீரியலிசத்துல ஏதோ வந்துடுத்து. இவாளாவது இருக்கக்கூடாதா? தர்ம புத்தியோட இருக்கக்கூடாதா? ஈஸ்வர புத்தியோட இருக்கக்கூடாதா? பகவானே பிளஸ் பண்ணு பிரார்த்தனை பண்ண. சரி, ஆக இந்த மந்திரங்களை இந்த அளவுல பூர்த்தி பண்றேன்.